Hi, my name is Rox. ஒரு போட்டோவை நான் எப்படி இப்படி ஒரு கார்ட்டூனா கிரியேட் பண்ணேன்னு பார்க்கலாமா? செப்போன்னு பார்த்தீங்கன்னா ChatGPT. ஸோ ChatGPTல போயிட்டு 2 இமேஜஸ் கூட போறோம். ஃபர்ஸ்ட் என்னோட இமேஜும், செகண்ட் எந்த ஆர்ட் ஸ்டைல்ல மாத்தணுமோ அந்த இமேஜையும் கூகுள்ல டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஸோ எனக்கு வந்து ஃப்ரேம் 1ல இருக்க இமேஜ் வந்து ஃப்ரேம் 2ல இருக்க இமேஜ் ஸ்டைல்ல மாறணும் அப்படின்னு சொல்லி ப்ராம்ப்ட் கொடுத்தோன்னே அதோட ரிசல்ட் இப்படிதான் இருந்தது. இப்போ நான் ChatGPT என்ன சொன்னா, இதை ஒரு கேரக்டரா கன்சிடர் பண்ணிக்கோ, இதோட நேம் வந்து பேஷ் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் கூகுள்ல இருந்து ஒரு பர்சன் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி ஒரு போட்டோ மட்டும் டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து ChatGPTக்குள்ள கொண்டு வந்து எனக்கு வந்து பேஷ் வந்து இந்த ஒரு பொசிஷன்லயே எக்ஸ்பிரஷன்ல இருக்கணும். பட் இந்த போட்டோல இருந்து எதையுமே காப்பி பண்ணாத, ட்ரெஸ்ல இருந்து கலர்ஸ்ல இருந்து எதையும் காப்பி பண்ணாத, ஜஸ்ட் எக்ஸ்பிரஷன் அந்த போஸ் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராம்ப்ட் பண்ணியிருந்தேன். அதோட ரிசல்ட் இப்படி வந்தது. ஸோ இதே மாதிரி 2 மோர் இமேஜஸ் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த போட்டோல பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி கிரீன் கலர் மட்டும் வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இமேஜ் டு வீடியோ கன்வர்ஷன். அதுக்கு கிளிங்னு ஒரு ஏஐ இருக்கும். அதுல பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் வந்து ஸ்டார்ட் எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃப்ரேம் இருக்கும். ஸ்டார்ட்ல ஒரு இமேஜையும் ஃப்ரேம்ல எண்ட் இமேஜையும் போட்டோம் அப்படின்னா 2 ஃப்ரேமையும் சேர்த்து ஜென்ரேட் கொடுத்தா ஒரு வீடியோ ஜென்ரேட் ஆகும். அதுதான் இது. இதுக்கப்புறம் வீடியோல யூஸ் பண்றப்ப குரோமா கீ வச்சு கிரீனை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டா உங்களுக்கு 3D கேரக்டர் ரெடி.